இப்ப இருக்கிற உங்க முடிய உடனே திக்கா மாத்தணுமா? அதுவும் 20 நிமிஷத்துல நடக்கணுமா? அப்ப கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேர் யோசிக்கிறது, என் முடி அடர்த்தியா இல்ல. ஆனா எனக்கு பார்க்குறவங்க கண்ணுக்கு என் முடி அடர்த்தியா தெரியணும். அதுவும் உடனே நடக்கணும் அப்டின்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்குறீங்க. நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுன உடனேயே உங்க முடியோட பின்னல 2 மடங்கு அடர்த்தியா இன்ஸ்டன்ட்டா கொண்டு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய செம்மையான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். 2 மடங்கு முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். உங்கள் முடி பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக மாறும். மேலே இருக்கிற பின்னல்லேருந்து அடி பின்னல் வரைக்கும் ஒவ்வொரு பின்னலையும் திக்காக மாற்றக்கூடிய செம்மையான ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது போக முடியை நல்லா பளபளன்னு ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும். ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மழை காலத்தில் கோல்டும் ஆகாத மாதிரி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கிச்சன் இன்க்ரீடியன்ட். அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் 2 நாளோ இல்லை 1 நாளோ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு முடியவும் அந்த முடியோட தடிமனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் கொண்டு வந்து உங்கள் முடிவை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். இது எல்லாமே 3 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ரிசல்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். பட் நீங்கள் வாரத்தில் 2 நாளோ இல்லை 1 நாளோ கண்டினியூஸாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம அந்த திக்னஸ் கொடுக்கக்கூடிய ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் உளுந்து. உளுந்து எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கும் ஷைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் உளுந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேரோட டெக்ஸ்டர் எப்படி மாறுமோ அதே அளவு ஸ்ட்ரென்த்து நமக்கு உளுந்துலேயும் கிடைக்கும். உளுந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடியை 2ஆக கையில் சுற்றி இழுத்து பார்த்தா கூட உடையாது. அந்த அளவுக்கு முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் மாற்றி கொடுக்கும். இது கூட நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளோட முடியை நல்ல இயற்கையாக கருமையாக மாற்றி கொடுக்குறதோட நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஸ்ப்ளிட் அண்ட் ஃப்ரீயாக நம்ம முடியை வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நேச்சுரல் கண்டிஷ்னருன்றதுனால மேலேருந்து முடியோட நுனி வரைக்கும் உங்கள் முடியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச 2 ஸ்பூன் உளுந்த அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே செம்பருத்தி இலையை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் தேங்காய். தேங்காயில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்மளோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எந்த சீசனாக இருந்தாலும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஹேர் பேக் தான் இது. இன்னைக்கு நான் அரை மூடி தேங்காய் சில்லு எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான லிக்யூட் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது ரெய்னி சீசன்றதுனால நம்ம கண்டிப்பாக மழை காலத்தில் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை ஒரு துணியில் நான் இப்போ ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு கண்டிஷ்னர் மாதிரி தான். அதிலிருந்து வரக்கூடிய அந்த சாறு அந்த எக்ஸ்ட்ராக்டை பார்க்கும்போது நல்ல லிக்யூடான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ க்ளீனாகவும் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு திக்கான ஒரு தேங்காய் பால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆகி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக் நல்லா லிக்யூடு க்ரீம் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட தலையில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு குட்டியாக இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது இது உங்கள் முடியோட வேறு வரைக்கும் இறங்கும். உங்களோட தலையில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். உங்களோட ஹேரோட ரூட்ஸ் வரைக்கும் இறங்குறதுனால நியூ ஹேர் க்ரோத்து ப்ரொமோட் ஆகும். தலையில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கோல்டே ஆகாது. இதில் கோல்டு இருக்கிற எந்த இன்க்ரீடியண்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி மழை காலத்தில் நிறைய
நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்களே. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எத்தனை தடவை சீப்பு போட்டு உங்கள் தலையை சீவினா கூட உங்கள் முடி கொட்டவே கொட்டாது. அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்கி உங்களோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறத காட்டிலையும் இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முடி லைஃப் லாங் உங்கள் தலையிலேயே இருக்கும். அந்தளவுக்கு நியூ ஹேர் க்ரோத்தும் ப்ரொமோட் ஆகும், உங்களோட ஹேர் ஃபாலும் கம்மியாகும், முடியும் பார்க்குறதுக்கு நல்லா திக்காகவும் ஸ்ட்ரக்சர் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேரில் அப்ளை பண்ணும்போது தான் ஒவ்வொரு முடியோட பின்னலும் திக்காக தெரியும். அதே மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸும் வராமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூஸ் எடுத்து உங்களோட ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நுனி முடி வெடிக்கிற பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. எவ்வளோ தான் உங்கள் முடி நீளமாக வளர்ந்துக்கிட்டே போனாலும் கீழே இருக்கக்கூடிய முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது மேலே இருக்கிற முடியவும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணி தான் இந்த 3 வருஷத்தில் எனக்கு நீளமும் கொடுத்துருக்கு, அடர்த்தியும் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பின்னலும் திக்காக மாறணும்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு 6 மாதம்னால நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணால் தான் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி சிம்பிள் ஹேர் பேக்காவது போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அது நல்ல ரிசல்ட் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.